தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட 6 உறுப்பினர்களுக்கு இன்று வெற்றி சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வைகோ, பி. வில்சன், சண்முகம், முகமது அப்துல்லா, அன்புமணி மற்றும் சந்திரசேகரன் ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிகிறது. இந்த இடங்களுக்கான தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் 6 இடங்களில் 4 திமுகவுக்கும் 2 அதிமுகவுக்கும் கிடைக்கும். அதன் அடிப்படையில் திமுக சார்பில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், பி. வில்சன், கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் ஆகியோரும், அதிமுக சார்பில் தனபால் மற்றும் ஐ.எஸ். இன்பதுரை ஆகியோரும் அறிவிக்கப்பட்டனர். கடந்த 2ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற்ற வேட்புமனு தாக்கலில் திமுக, அதிமுக வேட்பாளர்கள் மற்றும் பத்மராஜன் உட்பட 7 சுயேட்சைகளும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். வேட்புமனுக்கள் பரிசீலனையில் எம்எல்ஏக்கள் முன்மொழிவு இல்லாத காரணத்தால் சுயேட்சைகளின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்நிலையில் வேட்புமனுக்கள் வாபஸ் பெற இன்று கடைசி நாள் என்பதால் மாலை 3 மணிக்கு பிறகு திமுக வேட்பாளர்களான பி. வில்சன், கவிஞர் சல்மா, எஸ்.ஆர். சிவலிங்கம் மற்றும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், அதிமுக வேட்பாளர்கள் இன்பதுரை, தனபால் ஆகிய 6 பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்களாக போட்டியின்றி தேர்வாகியுள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவிப்பார். இதையடுத்து அவர்களுக்கு வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.